Behold the Lamb of God, who takes away the sins of the world. Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you. Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood. Do this in memory of me. பிதாசும் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு கடவுள் தமது தூயகத்தில் உரைக்கின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையும் மனதிடமத்தையும் அளிப்பார். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். ஆண்டவர் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் எல்லோருக்கும் விண்ணகர செய்தியை, அந்த இடத்தை பற்றி நம் எல்லோருக்கும் எடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் சொல்லிலும் நன்றாக இருந்தால் கடவுள் நம் எல்லோரையும் கைவிட மாட்டார் என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு நாம் இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். தகுதியற்ற உள்ளத்தின் வழியாக நாம் செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என்னுடைய பாவமே. ஆகியோர் எப்பொழுதும் தனியான வானத்துதர் சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவர் எனக்காக நன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Christus,
உம்மை எதிர்நோக்கி இருப்பவரே, பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவிற்கு இறைவனாம் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்கின்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கிபயோனின் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவு தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேட் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளேன். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தது. இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களிடத்திற்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கின்றார். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கின்றேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீர் எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியருக்கு வாக்குறுதி அளித்தீரற்றும். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகிறேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானதை ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் தெரிவிக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. உம் திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். Second reading. A reading from the letter of St. Paul to the Romans. We know that in everything God works for good with those who love Him, who are called according to His purpose. For those whom He foreknew, He also predestined to be conformed to the image of His Son, in order that He might be the firstborn among many brethren. And those whom He predestined, He also called. And those whom He called, He also justified. And those whom He justified, He
he also glorified. The word of the Lord. Thanks be to God. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையில் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள் யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள் யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றையும் கூடைகளில் சேர்த்து வைப்பார், கெட்டவற்றையும் வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுடரில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாப்பையும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்கிறீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்டே எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூற்றிலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொண்டல் விட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றார்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை நன்றாக பெறுவோம். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் அடிகளார் இயேசுவை பற்றி போதிக்கச் சென்றார். அவர் ஒரு யூத குலத்தில். ஆனாலும் அங்கிருந்த யூதர்கள் இந்த வார்த்தை கேட்கவில்லை. இயேசுவின் வார்த்தை கேட்காமல் போய்விட்டார்கள். ஆனால் அவர் அங்கே முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. மாறாக ஒரு வழி அவருக்கு திறந்தது, ஒரு கதவு திறந்தது. என்னவென்றால் நான்-ஜூ, முக்கியமாக அவர் மீண்டும் இன்னும் போதிக்க ஒரு வழி திறந்தது. ஆகையால் அவர் நினைத்ததை செயலில் காண்பித்தார். செயலில் காண்பிக்கின்ற வழியாகவும் அவர் நல்லதை பெற்றுக்கொண்டார், இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே அன்புக்குரியவர்களே, ஆதியாகமத்தில் படிக்கின்ற பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரிகளை பார்க்கின்றோம். அவள் அனைவரும் கூட இந்த யோசேப்பை அவர் வித்து விட்டார்கள். ஆனாலும் அந்த யோசேப்பை ஒரு
இடத்தில் போட்டுவிட்டார்கள். அந்த யோசேப்பு அந்த ராஜாவின் கனவுகளை அவன் எடுத்துரைக்கின்றான். அதை பற்றி நன்றாக எடுத்துரைக்கின்ற பொழுது அந்த ராஜா இவனுக்கு ஒரு நல்ல பணி கொடுக்கின்றார். இதன் வழியாக அன்புக்குரியவர்களை யோசேப்புக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நல்ல சிந்தனையின் வழியாக, நல்ல செயலின் வழியாக நல்ல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். மீண்டும் தன்னுடைய சகோதரர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை நன்றாகவே அழைத்து அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுகின்றார், நல்லதை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகமானது நம் எல்லோருக்கும் எடுத்துரைக்கிறது. என்னவென்றால், விண்ணரசை பற்றி நாம் நினைக்க வேண்டும், விண்ணரசுக்காக நாம் உழைக்க வேண்டும், விண்ணரசை நாம் நம்முடைய உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் பார்க்க வேண்டும். ஆகையால் அந்த 3 முக்கியமான அந்த உவமைகளும் நம் எல்லோருக்கும் எடுத்துரைக்கின்ற இந்த வார்த்தைகளை எளிதாகின்றது, நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றது. நாம் பாருங்கள், இந்த மீன் பிடிக்க செல்கின்ற இந்த பணியாளர்கள் நல்ல மீன்களை எடுத்து கூடையில் போடுவார்கள், கெட்ட மீன்களை அதை எரிவார்கள் என்பதை. அதே போலதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, நல்லதை செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம் எப்பொழுது தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றோமோ அதையும் பாருங்கள், அந்த நரக வேதனையில் பாருங்கள், உண்மையாகவே அழுகையும் அங்கலாப்பையும் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புகளை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் பாருங்கள், கடவுளுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, இப்படி எல்லாம் சொல்லி கடவுளை அதை எதிர்த்து நிற்கின்றார்கள். ஆனால் கடவுள் நம்ம எல்லோரையும் கைவிட மாட்டார். நம்ம எல்லோரையும் அரவணைத்து காப்பாற்றுகின்ற தெய்வன். நம்ம எல்லோரையும் கூட எந்த சூழ்நிலையிலும், கஷ்டத்திலும், நெருக்கடியிலும் இருந்தாலும் கூட இயேசு நம்மை காப்பாற்றுவார். நம்ம எல்லோரையும் அழைத்திருக்கின்றார். ஆகையால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையிலும், சொல்லிலும், செயலிலும் நன்றாக இருக்க வேண்டும். நல்லதை நாம் எடுத்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனின் அருளை பெற முடியும் என்று அன்புக்குரியவர்களை சிறப்பாக ஜெபிப்போம். இது முக்கியமாக புனித ஜோக்கீம் மற்றும் அண்ணா அவருடைய விழாவும் கூட இருக்கின்றது. ஆனாலும் பாருங்கள், எத்தனையோ நாட்கள் தவமிருந்து ஜபித்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு குழந்தை இல்லையே என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், கடவுள் அவர் கைவிடவில்லை. எத்தனையோ வருடம் இருந்தாலும் கூட அவர் நல்லதை நினைத்தார்கள், நல்லதை அவர்கள் செய்தார்கள். நன்றாகவே நல்லதை பெறுகின்ற அந்த வாக்கின் வழியாக அன்னை மரியாதை அவர்களுக்கு காணிக்கையாக இயேசு கொடுத்திருக்கின்றார். அந்த குடும்பத்துக்கு அன்னை மரியாதை பிறந்து இதோ ஒரு இட் இஸ் a blessing for the family. அந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதமான குடும்பமாக மாறிவிட்டது, தூய குடும்பமாக மாறிவிட்டது. அன்புக்குரிய நம்முடைய குடும்பங்களும் கூட தூய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் நல்லதை நாம் செய்ய வேண்டும், நல்லதை நாம் நினைக்க வேண்டும், நல்லதை நாம் பெற வேண்டும். சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி அர்ப்பணித்து நாம் அனைவரும் வாழ்வோம். ஆமென். விசுவாச அறிக்கை நாம் இப்போது சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் திருப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு யாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள்
கடவுள் நம் எல்லோரையும் அன்பு செய்கின்றார். அந்த அன்புக்கு நாம் உண்மையாகவே நம்மையே அர்ப்பணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் நம்மளுடைய ஜெபங்களையும் கூட கேட்கின்றார். நாம் அவர்கள் சிறப்பாக தாழ்வுடன் அவருக்கு நம்முடைய ஜெபங்களை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பணியாளர்கள் மீது அதிக அக்கறை உடையவரான தந்தையே இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் உம்மை நிறைவாக அன்பு செய்யவும், உமது திட்டத்தினை நன்குணர்ந்து செயற்படவும், உமக்காக அனைத்தையும் துறந்து தியாக உள்ளத்தோடு பணிபுரியவும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் நாயகனே என் இறைவா, இவ்வுலகம் உம் இறை வெளிப்பாடு என்பதனை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி புரியவும், இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், அன்பு, மகிழ்ச்சி, பரிவு இவை இன்று மனித சமுதாயத்தில் நலிவடையாமல் பிறருக்கு உதவி புரியவும் எடுத்துக்காட்டான வாழ்வு இத்தொற்று நோய் காலத்தில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகள் விண்ணரசின் சொந்தங்கள் என்று மொழிந்த என் இறைவா, என் குழந்தைகள் இளமையில் அதிகமாக உம்மை தேடவும், உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி தாம் சொல்லாலும் திரு அவைக்கும் மனிதகுல சமுதாயத்திற்கும் சான்று பகரும் வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரே என் இறைவா, இன்றைய நவீன வாழ்வில் ஒன்று கூடி ஜெபிக்கவும், உரையாடவும், உறவுகளை மேம்படுத்தவும், மதிக்கவும் நாங்கள் மறந்திருக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த உறவுகள் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வழங்கிடவும், குடும்பங்களில் கூடி ஜெபிக்கவும், இறை அழைத்தலை அதிகமாக ஊக்குவிக்கவும், எம் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறிடவும், தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து அனைவரையும் காத்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் தந்தையே இறைவா, நாங்கள் அர்ப்பணித்த ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு உமது சித்தத்தின் வழியாக எல்லோருக்கும் நன்மைகளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான திருப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளை நாங்கள் கொண்டு வரும் இக்காணிகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளினின் ஆற்றலால் செயல்படும்
இப்புனித மிக்க மர நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இறைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதொன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் வினைவையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முற்களை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்க மரணிகள் வழியாக பயன் எங்களுக்கு என்றுமே உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வாழும் புதரனையுடன் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூய்மையானத்திற்கும் மூன்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை நிறைவுபடுத்துமை வேண்டுகின்றன. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கவை மாறுபடலாம். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிந்த தகுந்த நீங்கள் ஏற்றிக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பினை பெற செய்திருளும். மரித்தாத்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் மரித்தவர்களுக்காக மற்றும் நம்ம குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் அவர்கள் அனைவருக்கும் நிலையான வாழ்வு தருவார். மீண்டும் இந்த கொரோனா வைரஸ் விடுவிக்கவும் சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுள் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோராகிய புனிதர், புனித ஜோக்கியம், புனித அண்ணா அனைவருடனும் நான் நிலையான வாழ்வு பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். ஆண்டவர் நம்ம என்றென்றுமே கைவிட மாட்டார். அந்த உண்மையான உறவும் நம்ம எல்லோரின் வாழ்க்கையில் தினந்தோறும் வளர்க்கவும் நன்றாக இறைவனின் ஆசீர்வாதம் பொழிய வேண்டும் என்று அவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வானத்திலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டவருடைய உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். மனதுக்கும் பாதுகாக்கும் நலமளிக்கும் மறுமருந்தாகும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருது காண பெற்றோர் நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்தமைகள் அனைவரும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகள் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லக்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாள் செய்தார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க. அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே சிறப்பான வகையில் இறைவார்த்தையை எடுத்துரைக்கவும் மற்றும் திருப்பலியின் வழியாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் செய்தியை கொடுக்கவும் இதோ இந்த அற்புத தங்கத்தாயின் வழியாக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே சிறப்பாக அன்னை சொன்ன வார்த்தை, அவர் சொல்வதை செய்யுங்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தை படித்து அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து நாம் அனைவரும் வாழ அன்னை மரியாள் நமக்காக தினந்தோறும் பரிந்துரையின் வழியாக வேண்டுகிறார். நாமும் கூட அந்த அன்னையின் வழியாகவே எல்லோரும் சேர்ந்து நாமும் ஜெபிப்போம், நாமும் வாழ்வோம். எல்லோருக்கும் இந்த நாளிலே ஆசீர்வாதமான நாளாக இருக்கவும் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியே வாழ்க, வாழ்க, வாழ்க. மரியே வாழ்க.